ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன்கே கப்பி சொல். கப்பி நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிற சீரீஸில் டே 29. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நிறைய பேர் மொயினா எப்படி கல்ச்சர் பண்ணுறீங்க, கிராஷ் ஆகாமல் எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, பர்சனலாக டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஒரு வீடியோவாகவே போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தனால தான் இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புதுசாக 4 டப்பா மொயினாக்குன்னு வாங்கியிருந்தேன். அந்த 4 டப்பாவில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டப்பா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். மொயினாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இல்லைனா உப்பு தண்ணி 2 தண்ணியுமே யூஸ் பண்ணலாம். நான் உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மொத்தம் இந்த 3 டப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மக் அளவில் நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தான் நம்ம ஈஸ்ட்டு கலக்க போகிறோம். ஈஸ்ட் ரொம்ப முக்கியம். மொயினாக்கு ஈஸ்ட்டு தான். ஈஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிராஷ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக போச்சுனாலும் கிராஷ் ஆயிரும், கொஞ்சம் கம்மியாக போச்சுனாலும் பத்தாமல் கிராஷ் ஆயிரும். நல்லா ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட, நல்லா டைல்யூட் ஆகணும். இந்த மக் அளவுக்கு எவ்வளோ ஈஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. 1 ஸ்பூனும் போடலாம், 1.5 ஸ்பூனும் போடலாம். பட் அது போக போக தான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டால் ஆடை கட்டும். கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலேருந்து பார்த்தா வெளிச்சமாக தெரியும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. அது ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே போக போக நீங்களே உங்களுக்கே 1-2 ட்ரிப்பு பண்ணிங்கனாலே 3ஆவது ட்ரிப்லாம் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடுங்க அந்த டப்பில். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட இருக்க ஸ்டார்டர் கல்ச்சர் வச்சு கல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கல்ச்சர் வேணும்னாலும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். நம்மகிட்டே பேக்கெட் 50 ரூபா தான். ஷிப்பிங் பாசிபிள் தான். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. என்கிட்ட இருக்க கல்ச்சரை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் 3 டப்பாவே சரி பாதி நான் போட்டுட்டேன். நான் ஒரு 2 நாள் கழித்து தான் திரும்ப கல்ச்சரே எடுப்பேன். ஃபீடிங்க்குன்னு அதுக்கு 2 நாள் ஆச்சும் ஆகணும். அது இல்லாமல் டெய்லியுமே நீங்கள் ஈஸ்ட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டே இருங்க. டெய்லியும் 1 டம்ளரோ இல்லை 1.5 டம்ளரோ ஒரு டப்புக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் ஊற்றுறீங்கன்னா இதே மாதிரி நாளைக்கு காலையில் நீங்கள் கரெக்டாக ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கல்ச்சர் கரெக்டாக வரும். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா பப்பாளி இலையெல்லாம் வச்சு மொயினாக்கு கல்ச்சர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் தவிடு, அந்த புண்ணாக்கு சம்திங், அது பேர் கரெக்டாக தெரில, அந்த புண்ணாக்கு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை தான் ஒரு 5 வருஷமாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கல்ச்சர் நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஎன்கே கப்பி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.